பசங்களா, வெல்கம் டு Xylem Tamil 11th and 12th channel. நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், இன்னைக்கு நம்மளோட கவுண்டவுன் சீரீஸ்ல செகண்ட் சாப்டர் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அண்ட் நான் சொன்ன ஒவ்வொரு லைக் ஈச் அண்ட் எவ்ரி லைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாமே பாயிண்ட் லைக் என்ன சொல்ல போர்ட்ஸோட பிஓவில தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரியும் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ யூ நோ த ட்ரில் ரைட். ஸோ உங்களுக்கு தெரியும் நீங்க என்னெல்லாம் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், we will revise everything. ஓகே, ஸோ ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் என் பசங்க என்ன பண்ணும், ஸோ செகண்ட் திங் இஸ் தட் there will be a Google form in each கிடையாது, Google form in the description. So there will be 10 to 15 questions. Okay, so அந்த 10 to 15 questions பசங்க மறக்க மாட்டே பசங்களை இட்ஸ் லைக் என்ன சொல்லலாம், இட்ஸ் a very good opportunity. நான் லைக் ஐ வாஸ் திங்கிங் ஓகே, ஸோ எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தா அப்படின்னு நான் வந்து நினச்சிருந்தேன். கிடைச்சிருந்தா அன்னைக்கு எதுவும் பண்ணிருக்க மாட்டேன், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து சூப்பராக செம்மையாக ரிவைஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோம், இது வந்து ஒரு அவ்வளோ பெரிய செஷன் எல்லாம் கிடையாது. வில் ஜஸ்ட் ரிவைஸ் ஈச் அண்ட் எவ்ரி தேவையானது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். அண்ட் த செகண்ட் திங் வந்து நீங்கள் வந்து கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணுறீங்க மேம், இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஐ கேன் அஷ்யூர் யூ கேன் சூப்பர்லி ரிவைஸ். நீங்கள் வந்து அந்த 13 சாப்டர்ஸ் இருக்குன்னா 13 சாப்டர்ஸும் நீங்கள் வந்து சூப்பராக என்ன பண்ணலாம், ரிவைஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நான் பண்ணுவேன் மேம், லைக் ஐ வில் டூ திஸ் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ஸ்பேம் ஒயிட் ஹார்ட்ஸ் இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து ஐ நீட் ஒயிட் ஹார்ட்ஸ் பசங்களா. அட்லீஸ்ட் ஒரு ஒயிட் ஹார்ட் ஆச்சு நீங்க வந்து போடணும். ஸோ இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறோம், ரிவிஷன் உங்களுக்கு கொடுக்குறோம், கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறோம், அது உங்களுக்கு கொடுக்குறோம், அண்ட் அது எல்லாமே வந்து போர்ட்ஸோட பிஓவியில் கொடுக்குறோம். எவ்ரி திங் வி ஆர் டூயிங் ஆன் அவர் சைட் அண்ட் ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் ஒன்லி சம் ஒயிட் ஹார்ட்ஸ் ஃப்ரம் யூ. இது கூட உங்களால் பண்ண முடியாதா? அது எனக்கு தெரியும், நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரியும். But I'm still telling, என் பசங்க எல்லாருமே you have to put some white hearts for like நீங்கள் வந்து இந்த சேலஞ்சுக்கு ரெடியா? நான் ரெடி மேம், அதனால அந்த ஒயிட் ஹார்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி பசங்களா நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், லைக் பட்டனை லைக் பண்ணியிருக்கணும், அண்ட் ஒயிட் ஹார்ட்ஸை ஸ்பாம் பண்ணியிருக்கணும். ஓகே, எஸ். ஸோ நம்மளோட ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சில் வந்து 15% ஆஃபர் இஸ் கோயிங் ஆன் for NEET batch. So அதே மாதிரி நம்மளோட தலபதி பேட்ச்ல வந்து 13% டிஸ்கவுண்ட் இஸ் கோயிங் ஆன். ஸோ அது வந்து கிளாஸ் 12th பசங்களுக்கு ஸ்டேட் அண்ட் சிபிஎஸ்இ. அதே மாதிரி நம்மளோட ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வெட்ரி பேட்ச்லையும் 30% ஆஃபர் இஸ் கோயிங் ஆன். ஸோ யூ ஹேவ் டு யூஸ் த கூப்பன் கோட் MEGA30. ஸோ அது யூஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் இந்த ஆஃபரை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ ரெடியா பசங்களா? ரெடினா லைக் ஐ எம் ஜஸ்ட் என்ன சொல்ல, ஐ எம் ஜஸ்ட் சீயிங் ஆல் த ஒயிட் ஹார்ட்ஸ். ஓகேவா அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன்டா. சரியா? இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்டான விஷயம், இதோட ரிவிஷன் நோட்ஸ். இது வந்து இந்த ரிவிஷன் நோட்ஸ் வந்து நீ என்ன சொல்ல எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது மட்டும் போதும் உனக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, அப்புறமேல் உங்ககிட்ட இருக்கிற நோட்ஸ். ஸோ இது வந்து நீ யூஸ் பண்ணிக்கோ. ஸோ இதோட நோட்ஸ் நான் வந்து என்ன லைக் இதில் கொடுத்துருவேன். ஓகேவா? டெலகிராம் கிடையாது, வாட்ஸ்அப் குரூப்பில் ஐ வில் பி பப்ளிஷிங் இட். ஸோ அதுக்கு வந்து இந்த QR கோட் வந்து நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். ஸோ பசங்களா, இன்னைக்கு நம்மளோட டாப் 5 கொஸ்டின்ஸ், ஐ மீன் டாப் 5 இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி இஸ் ஸ்மால் சாப்டர், ஐ கெட் இட். ஓகே, ஸோ இதுலேருந்து ஒரு 6 மார்க்ஸ்க்கெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கல, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் வந்து இந்த இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி வந்து என்ன சொல்லலாம், இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் கால்குலஸ். ஓகேவா? இது அப்படியே வந்து நீ என்ன சொல்லலாம், அதே மாதிரி இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் இன் யுவர் லைக் கால்குலஸ் இன்டகிரேஷனில் நிறைய யூஸ் ஆகும் இது. ஓகேவா? ஸோ 5 டாபிக்ஸ் அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு நோ வாட் இஸ் இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் கிராஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். பாஸ்ட் 2 இயர்ஸா கிராஃப் கேட்குற ஒரு என்ன சொல்லலாம் ஒரு டெண்டன்சி ஐ எம் சீயிங் இந்த கொஸ்டின் பேப்பர். ஸோ கிராஃப் வரைகிறதுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ யூ ஹேவ் டு நோ த டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஸோ பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தட் ஃபங்க்ஷன் விச் மீன்ஸ் அந்த கொஞ்சம் ஐடென்டிட்டிஸ் ஆர் தேர், ரைட்? அதுவும் வந்து கொஞ்சம் ஐடென்டிட்டிஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வி ஹாவ் டு லேர்ன். Okay, so these are the top 5 things you have to like என்ன சொல்ல mandatory நீ வந்து படிச்சிருக்கணும்.
ஸோ நான் இந்த ஸ்டார் போடுறது தான் வந்து very important. Okay, so graph domain and range, which is principal value branch. Okay, principal value branch you have to watch. Okay, is that clear, pasangla? Okay, so pasangla, what is this inverse trigonometric function? Inverse trigonometric function na function which is இப்ப நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு குட்டி topic will be there in your relations and function, so which is invertible function. Okay, so inverse exist ஆகணும் அப்படின்னா function வந்து bijective இருக்கணும். Okay, so function should be bijective. So function invertible இருக்கணும், இல்லாட்டி inverse exist. Okay, inverse exist ஆகணும் அப்படின்னா first வந்து function should be bijective. Okay வா, function என்னவா இருக்கணும், bijective இருக்கணும். Okay வா, so bijective னா function 1 1 இருக்கணும் and function onto ஆக இருக்கணும். Clear? Yes, so இதுதான் வந்து inverse exist ஆனா function bijective இருக்கணும், 1 1 and onto இருக்கும். இதெல்லாம் அங்கே இருக்கட்டும் பசங்களா. So ஒரு function வந்து இங்க பாருங்க, f of x is equal to y. இதுதான் நம்மளோட சாதாரணமா இருக்கிற function. So அந்த function நான் வந்து reverse பண்றேன் அப்படின்னா what will happen அப்படின்னா f of y is equal to x. f of y is equal, அதாவது x and y வந்து interchange ஆயிரும், x and y வந்து interchange ஆகிடும். Okay, so inverse வரும்போது ஓகேவா, inverse. ஓகேவா, so இதுதான் பேசிக்கான விஷயம், இதுதான் வந்து பேசிக்கான விஷயம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதுலயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ யூ ஜஸ்ட் நீ வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். f inverse of x is equal to f of y is equal to x. ஓகே, ஸோ அதான் பசங்களா. ஓகேவா, ஸோ இப்போ வந்து இப்போ நீங்க வந்து இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல வந்து யாரோட இன்வர்ஸ் இப்போ வந்து லைக் என்னெல்லாம் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கோ அவங்கள எல்லாரோடையும் இன்வர்ஸ் நீங்க வந்து எடுக்கணும். ஓகேவா, ஸோ தட் இஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், ஓகே, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், tan inverse of x, and அதே மாதிரி அவங்களோட reciprocal. Okay, so these are the main things we gonna learn. So first வந்து பாத்தீங்கன்னா sin inverse of x. Okay, sin inverse of x க்கு வந்து so இது வந்து ஒரு just graph தான். so நான் வந்து டீடைல்டா வந்து ஒவ்வொரு கிராஃப்ல இருந்து எப்படி வருது அப்படின்னு எல்லாம் நான் சொல்லியிருப்பேன். Okay, so I will just give an outline for it. Okay, நான் first ஒரு outline கொடுத்துக்கிறேன். so the thing is நம்மளோட sin x graph எடுத்துக்கோங்க. sin x graph வந்து ஒரு what is it? Sin x graph. f of x is equal to sin x. Okay, sin x graph is a periodic graph. Okay, இது வந்து ஒரு periodic graph. sin x வந்து ஒரு periodic graph. அதே மாதிரி periodic graph அப்படின்னா அந்த லைக் ஒவ்வொரு வேல்யூஸ்க்கு வந்து சேம் இமேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, ரிப்பீட்டட் இமேஜ் வர்றதுக்கு சான்சஸ் ஆகுது. ஸோ அதனாலதான் நம்மள அவங்கள வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. எஸ், ஸோ பீரியாடிக் ஃபங்க்ஷன் எடுக்கும்போது sin x இப்போ வந்து 1 1 ஃபங்க்ஷன்னா என்னதுடா, ஒவ்வொரு லைக் வாட் எவர் த லைக் என்ன சொல்லலாம், எவ்ரி எலிமெண்ட்ஸ் இன் A should have one and only one image, right? And the domain should be equal to codomain should be equal to range. Okay வா, இங்க பாருங்க 1 1 function அப்படின்னா எவ்ரி இமேஜ் ஏல வந்து எவ்வளோ இருக்குதோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இமேஜ் இருந்துதான் ஆகணும், ஒன் அண்ட் ஒன்லி இமேஜ், கரெக்டா? அண்ட் அதே மாதிரி இது 1 1க்கு, ஓகே, 1 1க்கு ஆன் டூ ஃபங்க்ஷன். ஓகே, ஆன் டூ ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆன் டூ ஃபங்க்ஷனுக்கு வந்து கோடொமைன் should be equal to range இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகிற கண்டிஷன் கிடையாது. எதுல, f of x is equal to sin xல வந்து ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் கண்டிஷனே அங்க வந்து என்ன ஆகுது, ஃபால்ஸ் ஆகுது. ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் தேர் பிகாஸ் எவ்ரி எலிமெண்ட் இன் A லைக் அவங்களுக்கு வந்து ஒரு யூனிக்கான இமேஜ் கிடையாது. ஓகே, யூனிக்கான இமேஜ் வந்து கிடையாது. ஸோ அதனால so அந்த function வந்து it's a periodic, so it's not a onto function, so therefore it's not bijective. so sin x ல வந்து என்ன கிடையாது, inverse exist ஆகாது. but what they are doing is that they are going to restrict. okay, அவங்க வந்து ஒரு சில portion எடுக்கறாங்க. okay, so for example இங்க பாருங்க,
Okay, so they're going to take some portion, okay, in y is equal to sin x. Okay, so this is x-axis, this is 0, pi by 2, pi, 3 pi by 2. Okay, அதே மாதிரி இங்க minus pi by 2, pi, minus 3 pi by 2. So, அந்த மாதிரி it is going on. So, இங்க பாருங்க 0, இப்போ வந்து sin 0 is 0. அதே மாதிரி sin pi is also 0. Okay, so அந்த மாதிரி இப்போ இங்க வந்து maximum value is 1 and minimum value is minus 1. Okay வா? So, this function வந்து it's not என்னது? It's not இங்க வந்து inverse exist ஆகுது. It's not an invertible function. So, அவங்க வந்து என்ன பண்றாங்க? Okay, இது ஃபுல்லா வந்து என்ன இல்ல? இங்க இந்த full ஒரு டொமைனுக்கு வந்து inverse exist ஆகல. Totally அவங்க சொல்றாங்க. What they are doing is that அவங்க வந்து ஒரு specific region மட்டும் எடுக்கறாங்க. ஓகேவா? So, they are taking only a specific region. Okay, specific region மட்டும் அவங்க எடுக்கறாங்க where the function is 1 1 and on 2. So அது வந்து எங்க தெரியுது அப்படினா minus pi by 2 ல இருந்து pi by 2 அங்க மட்டும் கிடையாது அந்த specific increasing இப்ப minus pi by 2 ல இருந்து pi by 2 வரைக்கும் என்ன நடக்குது அங்க function வந்து increase ஆயிக்கிட்டே இருக்கு right அதே மாதிரி minus pi by 2 ல இருந்து 3 இப்ப pi by 2 ல இருந்து 3 pi by 2 வரைக்கும் என்ன ஆகுது function decrease ஆயிக்கிட்டே போகுது இல்லையா so அவங்க வந்து they are restrict பண்றாங்க ஒரு portion வந்து அவங்க restrict பண்றாங்க so function increase ஆயிக்கிட்டே இருக்கு so ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு distinct ஆன image they will get in the y axis so the function அங்க வந்து என்ன நடக்குது okay condition வந்து satisfy ஆகுது 1 1 function ஆக இருக்குது அது on 2 function ஆக இருக்கு அப்படிங்கறாங்க ஓகேவா so இதுதான் வந்து அவங்க restrict பண்ணது so இத நான் அழிச்சிடுறேன் so restrict ஆன ஏரியா மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் we will just draw ஓகேவா so this is 0 இது வந்து pi by 2 and this is minus pi by 2 okay so here we have 1 and here we have minus 1 ஓகேவா so இங்க இருந்து இது வரைக்கும் இதோட restricted ஆன ஏரியா where the function is 1 1 and on 2 so இதோட இந்த particular graph ஓட I need the domain and I need the range okay so what will be the domain பசங்களா whatever in the x-axis right x-axis ல இருக்குறதா நம்மளோட domain so domain belongs to minus pi by 2 ல இருந்து pi by 2 so minus pi by 2 ல இருந்து pi by 2 okay அதே மாதிரி range அப்படிங்கிறது minus 1 ல இருந்து 1 வரைக்கும் right so this is the restricted area ஓட domain and range இல்லையா so இப்போ வந்து என்ன நடக்கும் அப்படினா இப்போ நான் வந்து அத வந்து invert பண்ணும்போது இல்லாட்டி inverse கண்டுபிடிக்கிறது நம்ம திருப்பி போட போறோம் so whatever in x axis ல என்ன இருந்துச்சோ அது எல்லாமே y axis ல போயிடும் y axis ல என்ன இருந்துச்சோ அதெல்லாம் x axis ல வந்துரும் இப்போ இங்க பாருங்க so just இங்க நோட் பண்ணீங்கனா இப்போ வந்து x axis ல யார் இருக்காங்க -1 and 1 is there which was the range okay and y axis ல வந்து யார் இருந்தாங்க y axis ல இருக்கிற -1 and 1 வந்து x axis ல வந்துச்சு and x axis ல இருக்க minus pi by 2 and pi by 2 அது y axis ல வந்துச்சு so it got interchanged right so domain and range வந்து என்ன ஆயிருச்சு மாறிருச்சு okay so domain and range என்ன ஆயிருச்சு பசங்களா it got interchanged so இங்க வந்து domain சொல்லுங்க y is equal to sin inverse of x order I need to find the domain here okay so domains whatever in the x axis which is -1 ல இருந்து 1 வரைக்கும் and what is the range பசங்களா so range belongs to minus pi by 2 ல இருந்து pi by 2 வரைக்கும் clear-ஆ ஓகேவா so இப்போ வந்து இதுதான் நம்மளோட graph so 0 to 1 and 0 to -1 மேம் இது எப்படி calculate பண்றது so this is actually அப்படிங்கிறது so நம்மளோட function என்னதுடா that is f of y is equal to x correct so f of y என்னது f of y is equal to sin inverse of x this is a question okay இது வந்து actually ஒரு question
So in the sin inverse of x க்கு இப்போ வந்து இங்க x க்கு பதிலா what I'm going to substitute is 1. ஓகேவா? இப்போ இங்க பாருங்க. sin inverse of 1. So இதோட value I have to find. ஓகேவா? இதோட value கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்க பாருங்க. sin inverse of 1 is equal to, I'm substituting it to some variable. ஏதோ ஒரு x க்கு நான் வந்து substitute பண்றேன். Next நான் என்ன பண்றேன் அப்படின்னா, I'm going to take sin on both sides. Okay, taking sin on both sides. Sin of, ஓகேவா? So இது வந்து நீங்க வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், that is sin inverse of sin x அப்படிங்கிறது it is x. Sin inverse of sin x is x. அதே மாதிரி sin inverse of x is also x, right? இது ரெண்டுமே, and இதுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு வந்து என்ன ஆகும்? things will change. So இந்த மாதிரி வந்துச்சுன்னா it is -1 less than or equal to x less than or equal to 1. இங்க வந்து -pi/2 less than or equal to x less than or equal to pi/2. So where the value of x வந்து இப்போ sin of sin inverse வந்துச்சுன்னா x ஓட வேல்யூ வந்து அந்த pi/2 அந்த மாதிரி வரும். And sin inverse of sin x வந்துச்சுன்னா it is between -1 and 1 அந்த மாதிரி ரேஞ்ச்ல வரும். Is that clear? Okay. So இது நான் எல்லாம் சொல்றதுமே வந்து it is POV on the boards, point of view. boardsல எப்படி எல்லாம் வந்து கேட்கலாம். ஓகேவா? clear-ஆ? Yes. So I'm taking sin on both sides. So what will happen? இங்க வந்து 1 வந்துருமா? So 1 is equal to sin x. So sin x ஓட வேல்யூ when வந்து x க்கு வந்து 1 வரும். x க்கு வந்து எந்த ஆங்கிளுக்கு வந்து 1 வரும் பசங்களா? It is pi/2. Yes or no? So x is அதாவது it will be like 1 is இங்க வந்து பாருங்க sin pi/2 is equal to sin x. Okay, the value of x is equal to pi/2. So x pi/2. So if 1 x is equal to 1 வந்துச்சு அப்படின்னா y ஓட வேல்யூ will be pi/2. புரியுதுங்களா? So அதுதான் இங்க வருது. So x க்கு equal to 1 so pi/2 எங்க இருக்கோ அங்கதான் நான் வந்து plot பண்ணுவேன். Okay, sin 0 is 0. Okay, sin inverse of -pi வந்து -pi/2. So இங்க plot பண்ணுவேன். So அப்படியே நான் வந்து join பண்ணேன்னு வெச்சுக்கோங்க. So I will get the graph of sin inverse of x. Basic thing. Okay. And இதுல வந்து பாத்தீங்கன்னா principal value branch. Principal value இந்த pink கலர்ல போட்டுக்கிறது தான் principal value branch. புரியுதுங்களா? பிரின்சிபல் ரொம்ப கசகசன்னு இருக்குதா? கசகசன்னு எல்லாம் இல்ல. ஓகே, பர்ஃபெக்ட் ஒன்லி. ஓகே, ஸோ இந்த ரேஞ்ச் தான் நம்ம வந்து பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் அப்படின்னு சொல்றோம். ஸோ பை தட் என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா இதுதான் பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச், விச் மீன்ஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அந்த ஃபங்க்ஷன். இப்போ சைன் எக்ஸ் வந்து சைன் எக்ஸ்ல வந்து இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிறதே வந்து -pi/2 இருந்து pi/2. இஃப் திஸ் எக்ஸீட்ஸ் இப்போ 3pi/2 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ விச் இஸ் மோர் தேன் 90 டிகிரி, ரைட்? ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. இட்ஸ் நாட் இன்வெர்ட்டபிள் தேர். ஸோ நம்ம வந்து அந்த பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்ல வந்து அவங்கள கொண்டு வரணும். ஓகே, ஸோ வில் ஹாவ் அ கொஸ்டின் ஆன் தட். ஸோ அதை அப்போ பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த பிரின்சிபல். எங்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அதுக்கு வந்து தான் அந்த பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இஸ் தட் கிளியர்? ஓகே, இப்போ cos inverse of x பார்த்தலாமா? cos inverse of x. ஸோ இந்த cos inverse of xல தான் போன வாட்டி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? cos inverse of xல draw the graph of என்ன சொல்லலாம், draw the graph of cos inverse of x where the range is 0 to pi/2. I mean pi, pi/2. இதுல வந்து இந்த cos inverse of x ஓட கிராஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேவா? சேம் ப்ரொசீஜர் தான். சோ இங்க வருமா? So it will be like this only. ஓகேவா? So here it will be 0. Here it is pi/2. Here it is pi, 3pi/2. So here
minus pi by 2 minus pi அந்த மாதிரி போகும். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் எங்க இருந்து எது வரைக்கும் ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங்கா இருக்கு டிக்ரீசிங்கா இருக்கு, ஐ மீன் எங்க வந்து ஃபங்க்ஷன் வந்து ஆன்டுவா இருக்கு பைஜெக்டிவா இருக்கு இன்வர்ஸ் எக்ஸஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 0ல இருந்து பை வரைக்கும். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் இங்க வந்து என்ன ஆகுது, டிக்ரீசிங் ஃபங்க்ஷனா இருக்குது. ஓகேவா, இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகக்கூடாது, ஒன்று இல்லாட்டி இன்க்ரீஸ் ஆகணும் இல்லாட்டி டிக்ரீசிங் ஆகணும். ஸோ இந்த போர்ஷன் மட்டுமே வந்து ஃபங்க்ஷன் வந்து காஸ் இன்வர்ஸ், இது வந்து y is equal to cos x. ஓகேவா, ஸோ இதை வந்து நான் லைக் செப்பரேட்டா எடுத்து நான் வரைகிறேன் அப்படின்னா இட் வில் பி சம்திங் லைக் திஸ். ஜீரோல இருந்து பை வரைக்கும். ஸோ சம்திங் லைக் திஸ். ஓகேவா, ஸோ இட் இஸ் 0, this is pi by 2 and this is pi. Okay, so then y is equal to cos x. So what will be the domain and range here? So domain அப்படிங்கிறது domain அப்படிங்கிறது 0ல இருந்து pi வரைக்கும் தான். So that is 0, pi. Range வந்து பாத்தீங்கன்னா range is always same, right? So -1ல இருந்து 1 வரைக்கும். So that is the domain and range which is என்ன சொல்லலாம் 1 1 and on 2. ஸோ அது அப்படியே வந்து இன்வெர்ட்டிபிள் ஆகும்போது ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் மட்டும் இவங்க என்னது இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ நான் வந்து இன்வர்ஸ் எடுக்கிறேன். ஓகே, ஸோ என்ன ஆயிரும், டொமைன் ரேஞ்சாக மாறிடும், ரேஞ்ச் வந்து டொமைனாக மாறிடும். ஓகே, ஸோ இப்போ அதே சேம் ப்ரொசீஜர் தான் பசங்களை. இங்கே பாருங்க, காஸ் எக்ஸுக்கு -1 அப்படின்னா பையில் வேல்யூ வரும். ஸோ அதே மாதிரி cos inverse -1 is pi. Okay, cos 0 is 0. அது வந்து pi by 2ல வருது. And this is when cos 1 எப்ப வரும், 0ல வரும். ரைட், புரியுதா உங்களுக்கு? ஸோ இதோட வேல்யூ வந்து cos பைல வரும். ஓகேவா, இதோட அதாவது 0 வந்து எப்போ வரும், cos pi by 2ல வரும். cos 1 எப்போ வரும், cos 0ல. So we just plotted this. Okay, so இப்படி plot பண்ணதுக்கு அப்புறம் what will be the domain and range and the principal value? So what will be the domain பசங்களா? So domain வந்து அப்படியே மாறிடும். So domain இங்க x axisல என்ன இருக்கு, -1ல இருந்து 1 வரைக்கும். So that is -1 to 1. Okay, then range is equal to, range என்னப்பா வரும், 0 to pi. ஓகேவா, 0 to pi. So what is the principal value branch? That is 0 to pi. So இதுல தான் இந்த ஒரு ரேஞ்ச்ல தான் என்ன சொல்லலாம், principal value branch, I mean this is called the principal value branch of cos inverse of x, where cos inverse of x exists. இதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அங்க எக்ஸிஸ்ட் ஆகாது. we have to bring அது வந்து அதோட principal value நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, கிளியர்? ஓகே, ஸோ பசங்க அதே மாதிரி தான் நம்மளோட tan inverse of x. tan inverse of x. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா we know that pi by 2 and minus pi by 2லையும் என்ன சொல்லலாம், tan inverse of x வந்து it does not exist, right? ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா it is the dotted line. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா it is going like this and it is going like this. பட் அது வந்து என்ன சொல்லலாம், மைனஸ் அந்த pi by 2ல வந்து அது இல்லை. ஓகேவா, pi by 2ல வேல்யூஸ் இருக்காது, பட் pi by 2ஓட சேர்ந்து தான் அவங்க போவாங்க. it will go along with pi by 2 but not like through pi by 2. ஓகேவா, ஸோ இதுல வந்து பாருங்க what will be the domain of this function, domain of this is actually tan inverse. ஓகேவா, ஸோ tan inverse of x ஓட domain என்னப்பா வரும், domain பாருங்க 0 1 2 3 0 1 2 3. so it's all real numbers, right? So domain is equal to all the real numbers. Okay, so what about range? range என்னப்பா வரும், so range வந்து பாத்தீங்கன்னா it is between minus pi by 2ல இருந்து pi by 2 வரைக்கும். ஆனா minus pi by 2 and pi by 2 is not included. இவங்களுக்கு சேர்ந்த மாதிரி இப்படி இந்த லைன் வந்து இப்படி போகுது, அது ஒரு இதுல வந்து
இது ஆக்சுவலி வந்து இப்படி தான் போகும் ஓகேவா இட்ஸ் கோஸ் லைக் திஸ் பட் இட் won't touch the or it won't like passes through pi by 2 clear so அதனால it is not but in the range இங்கிருந்து இது வரைக்கும் it is included so what we will do open interval minus pi by 2 ல இருந்து pi by 2 வரைக்கும் clear so the principal value branch of tan inverse of x is this okay வா right அதே மாதிரி தான் இங்கேயும் இதே மாதிரி தான் இங்கேயும் okay so this is cosec inverse x cosec inverse x na என்னது what is cosec inverse of x cosec inverse of x is equal to 1 by sin x okay வா sin x வந்து எங்கெல்லாம் it's not defined sin x வந்து எங்கெல்லாம் it's not defined 0 ல define கிடையாது okay வா n pi okay so அப்படினா 0 வந்துச்சு அப்படினா cosec inverse 1 by 0 வந்துரும் it is not defined அந்த இதுல ஆயிடும் so அப்ப அங்க மட்டும் இந்த கிராஃப் போகாது so it will be like pi by 2 to pi by 2 இருக்கும் ஆனா 0 இருக்காது 0 won't be included so பசங்களா இங்க பாருங்க pi by 2 ல இருந்து I mean minus pi by 2 ல இருந்து pi by 2 வரைக்கும் in between ஒரு 0 இருக்கு but on that 0 it is not defined right so but அந்த இது மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம் அதுக்கு தான் இங்க பாருங்க y is equal to cos x is equal to minus pi by 2 ல இருந்து pi by 2 but we will exclude the 0 okay va so that will be their range cos inverse x I mean cosec x ல and இதுல வந்து next வந்து பாத்தீங்கன்னா okay va right இதுதான் உங்களோட domain வரும் நான் என்ன சொன்னேன் ரேஞ்சுன்னு சொன்னேன் ரேஞ்ச் கிடையாது domain so this is our domain okay and இது வந்து பாத்தீங்கன்னா y axis ல அப்படியே போகுது for all the real numbers okay so domain and range will be all real numbers okay வா so இந்த ரெண்டு இடத்துல தான் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படியே நீங்க வந்து இங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது அப்படியே திரும்பிரும் okay it will get twisted so இங்க பாருங்க x axis ல யாரெல்லாம் இருக்காங்க all the real numbers so domain அப்படிங்கிறது so domain will change as real numbers okay and range வந்து என்னவா மாறிடும் range வந்து அது இங்க பாருங்க minus pi by 2 லயும் இருக்குது pi by 2 minus pi by 2 ல இருக்கு ஆனா 0 ல இல்ல 0 ல it won't exist so minus pi by 2 to pi by 2 excluding 0 அங்கதான் வந்து இது exist ஆகும் okay இங்க பாருங்க cosec inverse of x okay cosec inverse of x minus pi by 2 ல இருந்து pi by 2 and 0 so you can just neglect this okay வா நீங்க real numbers னே போடலாம் பிரச்சனையே கிடையாது okay it's okay ஏன்னா வந்து நம்ம values எடுக்கும்போது I mean இப்போ வந்து இங்க பாருங்க 0 வந்து excluded அப்படின்னு சொன்னோம் இல்லையா we said 0 is excluded so இப்போ வந்து பாத்தீங்கன்னா cosec inverse of 0 okay cosec inverse of 0 is 0 so அதனால so அதனால அங்க r minus இப்போ வந்து cosec 0 நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னா we will take cos on both sides so we will get something like that no so அதனால தான் r minus -1 and 1 போட்டிருக்காங்க okay yes okay வா so 1 ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது okay so 1 லயும் -1 லயும் வந்து it is restricted because அந்த சைடுல வந்து cosec inverse ஓட வேல்யூ வந்து என்னது இது கிடையாது so அதுல இருந்து 1 ல இருந்து தான் அது ரெஸ்ட்ரிக்டட் பட் 1 ல இருந்து அவங்க போறாங்க அந்த மாதிரி ஓகேவா கிளியரா ஓகே so அதே மாதிரி தான் பசங்களா cosec inverse x லயும் ஓகே ஓ எஸ் ஓகே நான் வந்து sec inverseல இருந்து சொல்லிட்டு இருந்தேனா sec inverse கிடையாதுடா cosec inverse ஓகேவா so cosec is there so it's the same only so real numbers to real numbers போகும் ஆனா வந்து 1 லயும் so -1 லயும் 1 ல it will be restricted but அந்த கிராஃப் வந்து அதுக்குள்ள போகாது அதோட சேர்த்து தான் போகும் so இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 1 வழியா போகிற மாதிரி எழுதிருவாங்க it's not like that 1 வழியா போகாது ஓகேவா ரைட் so அது ஏன் நான் சொல்றேன்
cosec inverse of 1 அப்படிங்கறதோட value we have to find. Okay, so I'm taking cosec on both sides. Okay va, so 1 is equal to cosec 1. Okay, cosec 1 அப்படிங்கிறது 1 is equal to sin 1 by sin x I will get. Okay va, so 1 is equal to sin x அப்படிங்கிற போது that is equal to pi by 2 வரும். Okay, pi by 2 வரும். ஆக்சுவலி இது லைக் எப்படி பண்ணாலும் அது 1 இருந்தாலும் -1 இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் ரியல் நம்பர்ஸ் ஒன்லி. டொமைன் அப்படிங்கிறது ரியல் நம்பர்ஸ்லயும் எல்லாத்துலயும் வேல்யூ வரும்டா. ஓகேவா, யூ ஜஸ்ட் ஹேவ் டு லைக் 1ல இருந்து தான் போகுது, -5 0ல வராது. ஓகேவா, 0 இஸ் எக்ஸ்க்ளூடட் ஹியர். 0ல வராது, ஏன்னா வந்து 1/0 வரும், அதனால 0ல இருந்து எக்ஸ்க்ளூடட் கிடையாது. பட் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ ஐ வில் டெல் யூ அகெயின். 0ல cosec inverse of x வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது, பிகாஸ் 1/0 வேல்யூ வரும். 1/0 வேல்யூ which is not defined. ஸோ அதனால we won't take that point. பட் 1ல இருந்து நீ எடுக்கலாம். ஸோ யூ கேன், அப்போ வந்து ரியல் நம்பர்ஸ்ல வந்து 0 is not included, right? ஸோ 0 நீ வந்து ரியல் நம்பர்ஸ், ஆல் த ரியல் நம்பர்ஸ் -0 அப்படின்னு கூட நீ போடலாம். ஓகேவா, கிளியர்? ஸோ அதான், ஸோ தட் இஸ் த திங். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் பசங்களா cot inverse of x-உம் sec inverse of x-உம். ஓகேவா, ஸோ இங்க பாருங்க, ஸோ திஸ் இஸ் த டொமைன் அண்ட் ரேஞ்ச். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுதான் ஆகணும். ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஸோ அதாவது cosec, இப்போ y is equal to, இங்க பாருங்க, ஐ வில் ஜஸ்ட் சிம்பிளி ரைட் y is equal to our f of y அப்படிங்கிறது cosec inverse of y is equal to cosec inverse of x. ஓகே, நீ xக்கு என்ன வேல்யூ கொடுக்குற அதுதான் நமக்கு y வேல்யூ கிடைக்கும். ஓகேவா, இப்போ நான் வந்து I need to find cosec inverse of 1. ஓகே, ஸோ cosec inverse of 1 கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரெண்டு சைடு cosec எடுப்பீங்க. cosecக்கு எந்த வேல்யூ, ஸோ வில் கெட் அ வேல்யூ pi/2ல அந்த வேல்யூ வரும். ஓகேவா, ஸோ அப்போ அந்த pi/2ல அந்த வேல்யூ வரும்போது இட் இஸ் ஓகே. ஸோ இப்போ வந்து cosecல வந்து r மைனஸ் இது வருதா, ஸோ இது இங்கே r மைனஸ் இதுதான் வரும், கரெக்ட் தான். ஓகே, ஸோ 0ல வந்து இருக்காது, ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா pi/2 இட்ஸ் நாட் டிஃபைன். ஸோ இங்கேயும் ஸோ இஃப் யூ லேர்ன், இப்போ இப்படி படிச்சிங்கன்னா மட்டும் போதும். ஓகே, ஸோ இது வந்து டேபிள் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு நீங்கள் எப்பவுமே நீங்கள் வந்து படிச்சுதான் ஆகணும். ஓகே, இட்ஸ் வெரி மேண்டட்ரி. ஸோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓப்பன் ப்ராக்கெட், இங்கே வந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட், ஐ மீன் இங்கே க்ளோஸ்டு இங்கே ஓப்பன் வரும். அதே மாதிரி இங்கே க்ளோஸ்டு இங்கே ஓப்பன் வரும். ஓகே, அகெயின் திருப்பியும் அது ரிப்பீட் ஆகும். -pi/2 to 2 -pi/2 to மைனஸ் ஆஃப் 0 வரும். இங்க பாருங்க 1/sin x வருமா? ஓகே, 1 cosec inverse of x வந்து 1/sin x கிடையாது. ஓகே, ஐம் ஜஸ்ட் டெல்லிங். பட் cosec அப்படிங்கிறது 1/sin x. sin x வந்து எங்கெல்லாம் டிஃபைன் கிடையாது, 0 அந்த nπல வந்து இட்ஸ் நாட் டிஃபைன். பேசிக்கலி 0ல இட்ஸ் நாட் டிஃபைன். ஸோ கீழே 0 வரக்கூடாது. ஸோ நம்ம வந்து -pi/2ல இருந்து pi/2ல இருந்து 0 we have to exclude. அதே மாதிரி sec inverse, sec அப்படின்னா 1/cos. ஓகே, ஸோ cos வந்து எங்க டிஃபைன் கிடையாது, pi/2ல இட் இஸ் 0. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 0 to pi/2. ஸோ cosல 0 to pi -pi/2 we will do. ஓகே, மற்றபடி இது ரெண்டும் சேம் தான். இது ரெண்டும் ரியல் நம்பர்ஸ் சேம் தான். ஓகேவா, ஸோ எப்பவுமே இங்க வந்து இன்னொரு விஷயம் நீ வந்து கூட படிக்கலாம். என்னன்னா sin inverse of x-உம் cos inverse of x is gang. அவங்களோட என்ன சொல்ல, டொமைன் இஸ் சேம். ஓகேவா, டொமைன் ஓகே, டொமைன் இஸ் சேம், தட் இஸ் -1ல இருந்து 1 அண்ட் இங்கேயும் -1ல இருந்து 1. ஓகே, டொமைன் இஸ் சேம். ஓகே, அதே மாதிரி tan inverse of x-க்கும் cot inverse of x-க்கும் டொமைன் இஸ் த சேம். ஓகே, which is real numbers. ஓகேவா, அதே மாதிரி தான் sec inverse of x-க்கும் cosec inverse of x-க்கும் டொமைன் இஸ் த சேம். ஓகேவா, r -1 r -1 அந்த ரெண்டு இடத்துலயும் இட் இஸ் நாட் டிஃபைன். ஓகே, ரெண்டு இடத்துலயும் ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன். ஓகே, சரி. இப்போ வந்து அதே நம்ம வந்து ரேஞ்சுக்கு வருவோம். ஓகேவா, ரேஞ்ச்
ஓகேவா? நீ வந்து இது ரெண்டும் மட்டும் படிச்ச அப்படின்னா மைனஸ் பை பை டூ இஸ் சைன் எக்ஸ் ஓடது. ஓகேவா? கோ கிடையாது, கொசிக் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஓடது 0, பை வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இங்க tan இன்வர்ஸ் எக்ஸ் ஓடது வந்து அப்படியே வந்து மாறும். இட் வில் பிகம் ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் பை பை டூல இருந்து பை பை டூ வரைக்கும். ஓகே. அதே காட் இன்வர்ஸுக்கு வரும்போது திருப்பியும் ஓப்பன் இன்டர்வல் வரும் 0 to பை. ஓகேவா? ஓகே, ரேஞ்ச் நான் சொல்றேன். அதே மாதிரி சீக் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கும் கொசீக் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கும் எப்படி வரும்? சீக் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது 1 by cos x. ஸோ cos x ஓடது வந்து பார்த்தீங்கன்னா 0, closed interval 0, பை மைனஸ் ஆஃப் பை பை டூ. ஏன்னா அங்க வந்து பை பை டூ வந்துச்சுன்னா இட் இஸ் நாட் டிஃபைன். ஓகே. ஸோ அதே மாதிரி ரேஞ்ச் ஆஃப் கொசிக் அப்படின்னா 1 by sin வரும். ஸோ ரேஞ்ச் மைனஸ் பை பை டூ, பை பை டூ. பட் அங்க வந்து 0 வந்து நம்ம எலிமினேட் பண்ணிக்கணும். கிளியர்? எஸ். ஸோ இது இப்படி மட்டும். ஸோ மேண்டேட்டரி நீ வந்து எது படிச்சிருக்கணும் தெரியுமா? காஸ் இன்வர்ஸ் ஓடதையும் சைன் இன்வர்ஸ். லைக் ஈவன் தோ நீ வந்து ஜேஇக்கு போனா கூட லைக் இவங்களோடது கேட்கறது வந்து கைண்ட் ஆஃப் என்ன சொல்லலாம், வெரி ரேர். பட் டொமைன் அண்ட் ரேஞ்ச் கேட்கலாம், அவங்க 1 mark கேட்கலான்னு நினைக்கிறேன். பட் யூ ஹாவ் டு கீப் இன் மைண்ட் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அண்ட் காஸ் இன்வர்ஸ் எக்ஸோடது கிராஃப் வந்து மெயின்டைன், அதாவது கிராஃப் யோசிச்சு வச்சுக்கணும். இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் வந்து லைக் 100 ரொம்ப ஹைனும் சொல்ல முடியாது, அண்ட் சான்சஸ் ஆர் லைக் சான்ஸே இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் தேர் ஆர் சான்சஸ். ஓகேவா? கிளியராடா? ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ ரேஞ்ச் அதெல்லாம் படிச்சாச்சு. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சுங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் cos inverse of x is equal to pi by 2, where for all -1 x less than or equal to x. Okay, so what is this actually? This is their domain. Okay, so இங்க வந்து you have to keep in mind is that இவங்களோட same angle இருக்கணும். இங்க x னா இங்க x இருந்துச்சுன்னா pi by 2. Okay, tan inverse of x and cot inverse of x is pi by 2. Sec inverse of x plus cosec inverse of x is pi by 2. Keep in mind is that sin inverse of x and cos inverse of x are gang. Okay, tan inverse of x and cot inverse of x is a gang. இவங்க ரெண்டு பேர் தான் இங்க gang. அதே மாதிரி sec inverse of x and cosec inverse of x அவங்களும் ஒரு gang. ஓகே, ஸோ இவங்களுக்குள்ளார தான் அந்த ரிலேஷன் வருது. ஸோ இங்க ஒரு பிளஸ் போட்ட அப்படின்னா இங்க வந்து பை பை டூ வந்துடும். ஓகே, இங்க ஒரு அடிஷன் போட்ட இட் இஸ் பை பை டூ. ஹியர் ஒரு பை பை டூ போட்டா யூ வில் கெட் பை பை டூ ஹியர். ஓகே, இதுதான் இங்கேயும் இருக்கு. ஈஸி டு ரிமெம்பர், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் திஸ் இஸ் த திங் ஐ நீட் டு டெல். காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட். இப்போ வந்து இங்க பாருங்க எல்லாத்துக்குமே இதுதான். இப்போ வந்து cot inverse of x is not 1 by cot x. இது கிடையாது. ஓகே, so cot inverse of x basically என்னது? tan inverse of 1 by x. tan inverse of 1 by x. Okay, cot inverse of x is equal to tan inverse of 1 by x. அதே மாதிரி sec inverse of x is equal to cosec inverse of 1 by x. Cosec inverse x is equal to sin inverse 1 by x. Clear-ஆ? ஓகேவா? ஸோ இது அப்படியே திருப்பி கூட போடலாம். That is tan inverse of x is equal to cot inverse of 1 by x. Tan inverse of x is equal to cot inverse of 1 by x. ஸோ gang தான். இதெல்லாம் நம்மளோட முன்னாடி நீங்க trigonometry படிச்சிருக்கீங்க, அதெல்லாம் சேம். ஓகே, ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க இதுலயும் நம்ம வந்து கொஞ்சம் கேங் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே, so here I am going to gang up between sin inverse of minus x, is very important. Sin inverse of minus x, tan inverse of minus x, அதே மாதிரி
cot inverse of cosec inverse of minus x. Cosec inverse of minus x. இவங்க எல்லாருமே ஒரு gang. Okay? Sin x, sin inverse, tan inverse, cosec inverse. Sin and cosec have a connection because they are their reciprocal அப்படின்னு வச்சுக்கலாம். Tanல வந்து பாத்தீங்கன்னா the numerator is sin. கீழே எப்பவுமே denominator decides the thing, right? So denominator அதிகமா இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து குட்டியா இருக்கும். Denominator குட்டியா இருந்துச்சுன்னா அதோட denominator 0 இருந்துச்சுன்னா it's not defined. So it's always the denominator decides. Okay, அவங்க எல்லாருமே அவங்க மூணு பேரும் ஒரு gang. Okay. Next இந்த சைடு வந்தோம்னா cos inverse of x, அப்படி cot inverse of x, then sec inverse of x, then sec inverse of x. இவங்க எல்லாருமே ஒரு gang. So இந்த sin inverse of xல gangல வந்து என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து minus sin inverse of x. This is equal to minus tan inverse of x. This is equal to minus cosec inverse of x. Okay. அதே மாதிரி இந்த சைடு வந்துட்டோம் அப்படின்னா it will be pi minus, okay, இங்க வந்து மைனஸ் வரும், pi minus cos inverse of x. Here it is pi minus cot inverse of x. Here it is pi minus sec inverse of x. Clear-ஆ? Clear-ஆ? So இங்க பாருங்க பிங்க்ல இருக்கிறவங்க ஒரு gang. Sin inverse of x is equal to minus sin x. Tan inverse of minus x equal to minus tan inverse x. எங்க போறீங்க? Cosec inverse of minus x is equal to minus cosec x. அதே மாதிரி இப்போ இங்க வந்து greenல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு gang. Okay, so that is cosec inverse of x is equal to minus cosec inverse of x. Sec inverse of minus x is equal to minus sec inverse of x. Cot inverse of x minus x is equal to minus cot inverse of x. So இந்த மாதிரி நீங்க குரூப்பா படிச்சாதான் ஏதாச்சும் மண்டையில நிக்கும். புரியுதுங்களா? Is that clear? Yes. Okay. இப்போ நம்ம வந்து we will do some problems. The principal value branch of sin inverse of sin pi 5 pi by 6. Obviously sin inverse ல இருக்கிற உள்ள இருக்கிற அதோட உள்ள இருக்க 5 pi by 6. Obviously it is not between principal value branch. So அதை வந்து நம்ம மாத்தணும் இல்லையா? So எப்படிடா மாத்தறலாம்? So that is sin inverse of sin something. So 5 pi by 6. Okay, I hope everybody knows that pi by 2 and 3 pi by 2. இவங்க வந்து அப்படியே இந்த trigonometric function change பண்ணிடுவாங்க. sin cos மாத்திடுவாங்க. That is sin become cos and tan become cot, cos become sin, அதெல்லாம் மாத்திடுவாங்க. Okay, and pi and 2 pi அவங்க வந்து எந்த கிடையாது, sin ஆக இருக்கும், cos ஆக இருக்கும், tan it will remain the same, right? So எனக்கு வந்து உள்ள வந்து sin தான் வரணும், because sin inverse of sin பண்ணாதான் இது வந்து reduce ஆகும், right? So I have to maintain the sign here. So in order to maintain the sign here, what I have to use? I have to use either pi or 2 pi. Pi இல்லாட்டி 2 pi I have to use. பசங்களா என்ன பண்ணலாம்? இப்போ இதுக்குள்ளார இருக்கிறவங்கள எனக்கு என்ன எழுதலாம்? sin inverse of okay, can I write pi minus pi by 6? Pi minus pi by 6 ன்னு எழுதலாமா? Yes or no? Yes, I can write. No. So இங்க பாருங்க 6 pi இங்க வந்துரும். 6 pi minus pi is 5 pi by 6. I will get the same answer. So it doesn't change. எந்த changesum வராது. Okay, so that is sin inverse of sin pi minus theta is sin theta. Okay, so we will see the sin theta வருமா? sin pi minus வருது. Okay, so எடுங்க. All students take coffee. So here we have, நம்ம இங்க இருக்கோம், பைல இருக்கோம். So pi minus வருது, right? So pi minus வரும்போது it is in the second quadrant where sign is positive. So we will get sin pi by 6 as it is. இல்லையா? Yes or no? So sin inverse of sin pi by 6 வருதா? So the value will be the value of this. இதோட answer என்னடா வரும்? Pi by 6 will be the answer. That is option C is the answer.
Okay, so next question போலாமா? So next question பாருங்க, find the principal value of sec inverse of minus 2 root 3. Okay, okay. So இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? You have to find the principal value of sec inverse. So sec inverse of minus 2 by root 3 I have to find. Okay, so I will equate this to some x. Okay, I will take sec on both sides. So minus 2 by root 3 is equal to sec x. Okay, I will get sec x. So sec x வந்து எப்போ minus 2. So sec is 1 by cos. Okay, so cos அப்படின்னா root 3 pi by 6 வருமா? Okay, so that is minus 2 by root 3 is equal to என்ன சொல்லலாம்? Sec pi by 6 you will get. Right, pi by 6. So இப்போ வந்து இப்போ minus pi by 6 வந்தாலும் so இது வந்து minus pi by 6. இப்போ sec on both sides இருந்தாலும் sec அதுல sec of minus theta will be sec theta தான் வரும். Okay, it doesn't matter. So x ஓட வேல்யூ வந்து இங்க என்ன வருது பசங்களா? x ஓட வேல்யூ is equal to pi by 6 வருது. Okay, pi by 6 வருது. Is that clear? Okay. Okay, so இப்போ வந்து இப்போ இந்த sec x வந்து sec of minus இப்போ வந்து இதை வந்து இப்படி எழுதலாம் minus sec x வருமா? இங்க minus sec x வருமா? எப்படி தெரியுமா? So இந்த minus நான் அந்த சைடு எடுத்துட்டு போறேன். So that is 2 by root 3 is equal to minus sec x I will get. Okay, minus sec x I will get. So x ஓட வேல்யூ வந்து what I will get? x ஓட வேல்யூ வந்து எனக்கு pi by 6 அப்படி கிடைக்கும் இல்லையா? x ஓட வேல்யூ I will get pi by 6. Yes or no? Yes or no? x ஓட வேல்யூ வந்து எனக்கு pi by 6. So x ஓட வேல்யூ வந்து pi by 6. But I got minus sec x, right? Minus sec x எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. So இதை வந்து எனக்கு எப்படி எழுதலாம்? எப்படி இவங்களை மாத்தி எழுதலாம்? That is sec of இங்க பாருங்க sec pi minus x. What is sec pi minus x? Sec pi minus x வந்து எனக்கு வந்து sec x தான் கிடைக்கும். Okay, so இங்க பாருங்க all students take coffee. So we are வந்து நம்ம எங்க இருக்கோம்? pi minus இருக்கும். So we are in this like pi இங்க இருக்கு second quadrantல வரும் where sec is minus, right? All இப்போ வந்து அங்க வந்து sin and its inverse மத்தவங்க எல்லாருமே it's negative. So இங்க வந்து pi minus x is equal to நமக்கு வந்து minus sin x கிடைக்கும். இங்க x is equal to pi by 6 we have, right? So அதனால sec of pi minus pi by 6 I will get. Okay, so that will be equal to என்ன power? That will be equal to sec 5 pi by 6 வருமா? Yes or no? So அப்ப x வந்து x belongs to இல்லாட்டி x ஓட value is equal to 5 pi by 6, right? So இப்போ வந்து sec inverse ஓட principal value branch எது? Sec inverse x ஓட principal value branch எது? 0 to pi excluding pi by 2. Yes or no? Excluding pi by 2. So இப்போ வந்து இங்க என்ன நடந்துச்சு? So we got x is equal to another pi by 6. Okay, so இங்க வந்து like literally இது எப்படி தெரியுமா இருக்கு? So 2 by root 3 is equal to minus sec pi by 6. So the x is equal to sec pi, x is equal to pi by 6 னு எழுத முடியாது because there is a minus sign here. Okay, so minus sign இருக்கு. அப்ப எனக்கு வந்து sec x வந்து minus sec x வந்து எப்படி எழுதலாம்? Sec of pi minus x னு எழுதலாம். Yes or no? Okay, so pi minus x னா I am getting sec minus sec x. So இதை நான் அப்படியே வந்து இங்க substitute பண்றேன். Okay, x க்கு பதிலா pi by 6 னு substitute பண்ணா I am getting this. So this is x is equal to 5 pi by 6 is the principal value branch of this particular thing. Clear? Okay. So next பாருங்க, prove that sin inverse of x. Okay, sin inverse of x minus cos inverse of x is equal to 2 into sin inverse of x minus pi by 2 அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லிருக்காங்க where x belongs to minus 1 ல இருந்து 1 வரைக்கும். Okay, so இங்க இருக்குதா? So இப்போ வந்து இதுல வந்து I'm taking the RHS here. Okay, taking RHS. Taking RHS எடுத்தோம் அப்படின்னா இங்க பாருங்க
2 sin inverse x minus pi by 2 க்கு பதிலா so எனக்கு ஆல்ரெடி தெரியும் sin inverse of x plus cos inverse of x is equal to pi by 2 அப்படினா எனக்கு தெரியும் yes or no yes so I will just substitute that so that is sin inverse of x plus cos inverse of x is equal to கிடையாது as it is ஓகேவா so இப்போ மைனஸ் உள்ளார எடுத்தோம் அப்படினா 2 into sin inverse of x minus sin inverse of x minus cos inverse of x right so இங்க வந்து பாத்தீங்கன்னா it will become இதுல இருந்து ஒரு sin inverse of x போயிருமா so sin inverse of x minus cos inverse of x we will get so this is nothing but LHS so hence proved okay yes so that's it பசங்களா so இப்போ இதே மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும் இதே மாதிரி questions வந்து உங்களோட கூகுள் ஃபார்ம்ல இருக்கும் ஸோ கூகுள் ஃபார்ம் வந்து மறக்காம ஃபில் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லணும் and you will get the notes in the WhatsApp community okay and that's it for today so I will see you on the next session so this is your Srishma ma'am leaving bye bye and take care பசங்களா